சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் போது அதை ஆங்காங்கே நின்று மக்கள் ரசிப்பதும், ஜல்லிக்கட்டு தொடங்கிய பின்னர் இங்கே இந்த பகுதியில் அவர்கள் ஜல்லிக்கட்டை வந்து பார்ப்பதுதான் அதிகமாக நாம் பார்த்திருப்போம். ஆனால் அலங்காநல்லூரை பொறுத்த அளவில் குடும்பமாக இளைஞர்கள் பலரும் பல இடங்கள்ல இருந்து இங்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமானோர் இந்த ஜல்லிக்கட்டை காண்பதற்காக நேற்று இரவு முதலேயே இந்த பகுதியில் வந்ததாக சொல்கிறார்கள். இவர்கள் இன்று காலை 5 மணிக்கு அவர்களை உள்ளே அனுமதித்திருக்கிறார்கள். உள்ளே வந்த நபர்கள் இங்கே இருக்கிறார்கள். எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்று நாம் அவர்கிட்ட கேட்க முயற்சி பண்ணலாம். வணக்கம், நீங்க எங்கிருந்து வரீங்க? எப்போ வந்தீங்க? கன்னியாகுமரி. இங்க எப்போ இதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு பார்த்திருக்கீங்களா? இன்னும் என்ன ஜல்லிக்கட்டுல என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கணும் எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? தொடர்ந்து ஜல்லிக்கட்டு பார்க்க வந்துட்டு தான் இருக்கேன். ஜல்லிக்கட்டு நடத்தினால நாட்டு இன மாடுகள் பாதுகாக்கப்படும். தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டு. அதனால தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் இந்த ஜல்லிக்கட்டு நடக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சிறந்த மாடுபிடி வீரர்கள் 10 பேரை தேர்வு பண்ணணும். 10 மாடுகளை தேர்வு பண்ணணும். அதை இப்போ இருக்கக்கூடிய விளையாட்டு அரங்கம், ஜல்லிக்கட்டு அரங்கம் புதுசாக அதில் நடத்தி அதில் சிறந்த காளைகள், சிறந்த வீரர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய விருப்பம். அவர் கூறியதை கேட்டோம். மேலும் ஒருவர் இருக்கிற கேட்கணும். நீங்க எங்கிருந்து வரீங்க? நான் திருச்சி மாவட்டம் புல்லாம்படி கிராமத்தில் வந்திருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். தமிழின் பெயர் பெற்ற மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பார்க்கறதுக்கு முதல் முறையாக எல்லாரும் வந்திருக்கோம். எப்போ வந்தீங்க? வந்தோடனே உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்களா? அனுமதி பாக்குறதுக்கு ஏதாவது காசு இருக்கா? காசு கொடுத்து வந்தீங்களா? அதான் காசுல எது இல்லைன்னா சும்மா வந்தோன்னே நீட்டா அலோவ் பண்ணாங்க. நீட்டா ஆடியன்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கோம், கேரியெல்லாம் உட்காந்துருக்கோம். இங்க எப்படி ஏற்பாடுலாம் பண்ணிருக்காங்க? நீங்க இங்கிருந்து பார்த்தா ஜல்லிக்கட்டு காளைகள் வர்றதை உங்களால பார்க்க முடியுமா? எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க? அதெல்லாம் தெளிவா இருக்குன்னா, தெளிவா பார்க்க முடியுதுன்னா, நீட்டா இருக்குன்னா, பக்காவா மாவட்ட நிர்வாகம் பக்காவா பண்ணிருக்காங்கன்னா, அழகா நீட்டா இருக்குண்ணா. அழகா அவங்க குறிப்பிட்டது நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த பகுதி முழுவதுமாக தற்போது போலீசாருடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2000த்திற்கு அதிகமான போலீசார் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. மேடைகள் இருபுறமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. வாடிவாசலுக்கு இருபுறமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இருபுறமும் இங்க ஜல்லிக்கட்டு ரசிகர்கள் குவிந்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். வழக்கமாக கிரிக்கெட் போட்டிகள், அதே போல பல்வேறு விளையாட்டு போட்டிகளை காண்பதற்கு தான் இது போன்று ரசிகர்கள் அதிகாலை முதலே குவிவதை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பொறுத்த அளவில் ஜல்லிக்கட்டு போட்டியை காண்பதற்கு ஒரு நாளுக்கு முன்னதாகவே அலங்காநல்லூருக்கு குவிந்த மக்கள் தற்போது ஆர்வத்தோடு ஜல்லிக்கட்டு எப்போது தொடங்கும் என்று எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். இவர்கள் எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அதற்காக மாவட்ட ஆட்சியர், இந்த பகுதியினுடைய அமைச்சர் மூர்த்தி உள்ளிட்ட அதிகாரிகள் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார்கள். அவர்கள் பச்சை கொடி காண்பித்து இன்னும் சற்று நேரத்தில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.